பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி ரொம்ப மெகா குரு பெயர்ச்சி, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பெயர்ச்சி. இதற்கு பல காரணங்கள் உண்டு. குரு என்பவரே முழு சுபகிரகம். அவருடைய பெயர்ச்சி பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நடந்திருக்கிற சனி பெயர்ச்சிக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனும் உண்டு. ஆகவே இந்த குரு பெயர்ச்சி பலரின் வாழ்வில் மிக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆமாம் மேடம், இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு அப்படியே கொட்டும் கொட்ட போகிறதுன்னு சொல்கிறாங்க, என்னத்தை கிழிச்சுது, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எங்கள் ராசிக்கு ஒன்றும் நடக்கலை, நான் பலர் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வருடம் நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம் குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருகிறார். இத்தனை நாளும் மிதுன ராசியில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 11 மணிக்கு கடகராசிக்கு வருகிறார். அதாவது ஜெமினி டு கேன்சர். கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானின் உச்ச வீடு. அவருடைய பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய, அவருடைய மிகச்சிறந்த, அவருடைய ஃபுல் பவர் இருக்கக்கூடிய ஒரு வீடு கடகராசி. காரணம், அதில் அவர் எக்ஸால்ட்டடாக இருப்பார். அவருடைய முழு வீச்சில் நன்மைகளை கொடுக்க போகிறார். பொதுவாகவே குரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வார்னா, 12 ராசிகளிலும் உள்ளவர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பெரிய, அதாவது அத்தனை நாளும் குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே. பொதுவில் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும். ப்ளஸ் இந்த வாட்டி குரு பெயர்ச்சி சனியை பார்க்கவிருக்கிறார். சனி ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிருந்துச்சு இல்லை, அந்த சனியை பார்க்கறதுனால சனியுடைய எஃபெக்ட் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆகும். அவருடைய அன்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சனி பகவானுடைய சாஃப்ட்னஸ் அதிகமாகி நமக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளன. இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் சில வெர்ஷன்ஸ் பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சின்றாங்க. பரவாயில்ல, மே 26 எப்படியானாலும் கொஞ்சம் முன்னாலேருந்தே இப்போலேருந்தே நமக்கு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த குரு இதே கடகராசியில் கொஞ்சம் லாங் ஸ்டே பண்ணவிருக்கிறார். ஒரு வருஷம்தான் எப்போவுமே குரு ஒரு ராசியில் இருப்பார். இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டம் ஜூன் மாத எண்டு வரைக்கும், 2027ஆம் வருடம் ஜூன் மாத கடைசி வரைக்கும் இந்த கடகராசியில் இருந்து நம்ம எல்லோருக்கும் நன்மைகளை செய்துட்டு தான் அவர் கிளம்ப போகிறாரு. இந்த கடகம், இந்த கடகத்தில் வந்திருக்கும் குரு பகவான் நம்ம எல்லா ராசிக்கும் நன்மை தரும் எல்லாம் சொன்னேன். ஆனால் சில ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நன்மையை தரப்போகுது. கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். அதனால் ரொம்ப பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் லாபஸ்தானம் 11ங்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு வருகிறார். அதனால் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு நேர 7ல் குரு மகர ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்புறம் மீன ராசியை பார்க்குறார். மீனராசியில் இருக்கிற சனி பகவான் இருக்கார். அவருடைய கடுமைகளை இவர் குறைக்கப் போகிறார். ஆக நிறைய மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வரதுனால மிதுன ராசிக்கு நன்மை செய்ய வருகிறார். வாட் நாட். அப்போது உங்கள் வீட்டில் இந்த 4 ராசியில் யாராவது நிச்சயமாக இருந்தே தீர்வாங்க இல்லையா? அதனால் குடும்பத்துக்கே நன்மைகள்லாம் விளைய போகுது. ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ குறிப்பாக பார்க்கலாமா? கும்பராசி. எல்லா ராசிக்குமே இந்த வாட்டி நற்பலன்கள் நான் கிளியராக சொல்லிட்டேன். கும்பராசிக்கு ஆக்சுவலி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து நகர்ந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறார் குரு பகவான். 6ஆம் வீடு மறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க தான், பலன் கொடுக்க முடியாத இடம் சொல்லுவாங்க தான். ஆனால் குருவுடைய பார்வைகள் என்னென்னா இருக்குது. அவர் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்திருக்கிறதுனாலையும் நல்ல பலன்கள் இருக்குது. தவிர 6ஆம் வீட்டுக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு இல்லையா? அந்த விஷயங்களெல்லாம் அவர் நல்லபடியாக செய்து கொடுப்பார். 6ஆம் வீடுங்கிறது நண்பர்களை குறிக்கும் வீடு. நண்பர்கள் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்கள்லாம் ஆக்சுவலி இத்தனாலும் பகை பாராட்டினவர்கள்லாம் நல்ல நட்பு பாராட்டுவாங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல வழியில் உங்களை அழைச்சிட்டு போகிற நண்பர்களாக கிடைப்பாங்க. இவ்வளோ நாளாக கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருந்த நட்பெல்லாம் கூட கூடும். உங்களிடம் மன்னிப்பு கூட கேட்க தயங்க மாட்டாங்க. பகைவர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. நண்பர்கள் உங்களிடம் நெருங்குவார்கள்.
அப்புறம் நாள்பட்ட நோய் ஏதேனும் உங்களை வாட்டிகிட்டு இருந்ததுன்னா, பல காலமாக சின்ன வயசுலேருந்து அது மாதிரி இருக்கிற நோயெல்லாம் உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும். அடுத்தது குரு உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். ரொம்ப அருமையான பலன்க. 10ஆம் வீட்டில் இருக்கிற குரு வேறு நல்ல பலன்கள் கொடுப்பார், பார்க்குற குரு வேறு விதமான நல்ல பலன்கள் கொடுப்பார். உங்களுக்கு அஃபிஷியலி பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும். ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் ஆகியவை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி ஒருத்தர் கிடைப்பார். உங்களுடைய சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. உங்களுக்கு சில சண்டை போட்டு, ஏன்னா வந்து அந்த வீட்டுக்கு உரியவர் செவ்வாய்ங்கிறதுனால சண்டை போட்டு கூட சில பேர் விலகி இருக்கலாம். ஆனால் செவ்வாய் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ரொம்ப நற்பலன்கள் கிடைக்க போகுது. ஆஃபீஸில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த நல்ல விஷயங்கள் கிடைக்கும். எனக்கு இதை மட்டும் நடக்கலையே, எனக்கு இந்த நன்மை மட்டும் காணுமே அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்கல்ல, வழிமேல் விழி வைத்து அந்த விஷயங்கள்லாம் கூட கிடைக்க போகுது. அடுத்து குரு உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். இத்தனை நாளாக ரொம்ப விரயமாயிட்டு இருந்தது உங்களுக்கு. ஏன்னா வந்து அனாவசியத்துக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப பல காலம் லாக்கப் ஆகி இருந்தது பணமெல்லாம். ஏதோ ஒரு நன்மைக்காக வேண்டி கொடுத்து, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம், அந்த விஷயம் மூவ் ஆகாமையே இருந்திருக்கும். அந்த விஷயம் எல்லாம் நல்லபடி இப்போ மூவ் ஆக போகுது உங்களுக்கு. அடுத்தது ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, தடைகளும் தாமதங்களும் உங்கள் ராசிக்கு கொஞ்ச நாளாக ஒரு 4-5 வருஷமாகவே இருக்குது தானே, இன்னொரு கொஞ்ச நாள் பொறுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி இருக்குது. அதுக்குரிய கொஞ்சம் ப்ரொவிஷனை நம்ம கொடுத்து தான் ஆகணும். 7.5 சனி இருக்குது, அதுக்கு நான் தயாராக இருக்கேன் மனநிலையில் அப்படின்ற இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஆனாலும் இந்த 7.5 சனியுடைய கடுமைகள் நிச்சயமாக குறையும். 7.5 சனி ஒன்றும் கடுமையாலாம் இருக்க போகல. உங்களோட ராசிநாதன் தானே சனி பகவான். அவர் பெரிய கடுமையெல்லாம் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனாலும் இப்போ வந்து கடைசி 2.5 வருடங்கிறதுனால சில கொஞ்சம் அவர் முழிச்சுப்பார். இப்போ தான் இவருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு, அப்புறமா அந்த கஷ்டம் எவ்வளோ கொடுத்தாரோ அவ்வளோ நன்மைகளும் கொடுக்க போகிறார் அவர். ஆனால் நல்ல வேளையாக இப்போ அந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைச்சதுனால தற்காலிகமாக சனி பகவான் தான் கொடுக்குற கஷ்டங்களை கொஞ்சம் நிறுத்தி வச்சு குரு பகவானுக்கு நீ நன்மைகளை கொடு அப்படின்னு அலவன்ஸ் கொடுத்துருவார். எல்லாத்தையும் விட அந்த 2ஆம் வீடுங்கிறது குரு பகவானோட வீடே. ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்குற போது அதுக்கு கிடைக்கிற பலன்கள் அபரிமிதம். குரு போன்ற சுப கிரகங்கள் பார்க்குற போது இன்னுமே நல்ல பலன்கள் இருக்கும். உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஒற்றுமை நிலவும். தடைப்பட்டு கொண்டிருந்த கல்யாணம் போன்ற நல்ல சுபகாரியங்கள் குடும்பத்தில் நல்ல வகையில் நடக்கும். குடும்பம் ஒன்று சேரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் காணாமல் போகும். ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் சுபிட்சமும் நன்மையும் நிலவும். யாருக்கேனும் ஒருத்தருக்கு இன்கம் அதிகமாகும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய வாக்குஸ்தானம் 2ஆம் வீடு. அந்த வீட்டுக்கு உரியவர் குரு. அவர் தன் வீட்டை தானே பார்க்குறதுனால சுபமான வார்த்தைகள் உங்கள் வாயில் வரும். நல்ல சுபிட்சமான நல்ல வார்த்தைகள். உங்கள் வார்த்தைகள்னால உங்களுக்கு வருமானமும் பலனும் அதிகரிக்கும். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது வந்து தனஸ்தானமும் கூட. அந்த வீட்டுக்குரிய குரு பகவான் தன் வீட்டை தானே பார்க்கறதுனால உங்களுடைய கையிருப்பு அதிகப்படுத்தி உங்களுடைய சேமிப்பை மிக நன்கு அதிகப்படுத்தி கொடுப்பார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல வகையில் நற்பலன்கள் கொடுத்து ஆல்ரெடி இருந்த கெடுப்பலன்கள் எல்லாம் குறைச்சி கொடுக்க போகிறாரு. அதனால் பெஸ்ட் ஆஃப் லக்ஸ். உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப நல்ல முறையில் தான் இருக்குது. நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. பார்வை நல்லா இருக்குது. இருக்கும் இடம் எந்த வகையிலையாவது நல்லா இருக்குது என்றாலும் கூட குருவுக்கான பரிகாரங்களை செய்தோம்னா இன்னும் அந்த பலன்கள் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி. நம்ம வந்து உங்களால் என்னென்ன பரிகாரங்கள் இதில் செய்ய முடியுமோ அல்லது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னா ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றலாம். 3 நெய் விளக்குகள் நவகிரக சன்னதியில் ஏற்றலாம். அந்த 3 வாரம் 3 சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், ஒரு 30 ரூபாய் தட்சிணை வச்சு கொடுக்கலாம். மஞ்சள் பொருட்கள் தட்சிணையாக வச்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாகும்னா அதையும் தான் செய்யலாம். ப்ளஸ் குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்படிப்பட்டவங்களுக்கு வியாழக்கிழமைகளில் மரியாதைகள் செய்யலாம். உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு மனசுக்கு தோணினவங்களுக்கு ஏதேனும் வகையில் கிஃப்ட்டு கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தோணினால் செய்யலாம். அடுத்தது வந்து தக்ஷணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரிவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, இவங்க எல்லாருமே, ஜிஆர் சுவாமி, உங்களுடைய ஆச்சாரியன், நீங்கள் குருஜின்னு கூப்பிடக்கூடியவா யாராக இருந்தாலும் அவர்கள் குருஸ்தானம் தான் குரு பகவானுக்கான
பிரதிநிதிகள் தான். அதனால் அவர்கள் எல்லாம் வணங்கி நீங்கள் இப்போ இந்த நான் சொன்ன இந்த கடவுளர்களுக்கு அந்த கோவில்களுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றலாம், மஞ்சள் நிற பிரசாதம் கொடுக்கலாம். பாபா கோயிலில் 30 லட்டு கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில். எந்த எந்த வியாழக்கிழமை முடியுமோ கொடுக்கலாம். அந்த லட்டு வந்து மஞ்சள் நிறமாக இருக்க மாதிரி பார்த்து கொடுங்க. சிலது வந்து கேசரி பவுடர் போட்டு ரெட் கலராக பண்ணியிருப்பாங்க. முடியுமான ஆலங்குடி போயிட்டு வரலாம், குருவாயூருக்கே போயிட்டு வரலாம். ஸோ இது மாதிரியான அப்புறம் வந்து குரு பகவான் சன்னதியில் வியாழக்கிழமைகளில் எந்தெந்த வியாழக்கிழமை முடியுமோ அந்தந்த வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்டக்கடலை, சில பேர் வந்து மஞ்சள் அந்த சன்னா இருக்கு இல்லையா, கபூலி சன்னா அது கொடுப்பாங்க. அது இல்லை கருப்பு கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து குரு பகவானுடைய ரியலான பிரீத்தி. அதனால் கருப்பு கொண்டக்கடலை கொடுக்கலாம். அப்புறம் குரு பகவானுடைய ஸ்லோகங்கள் வெறும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இப்படி சொன்னாலுமே நமக்கு பெரும் பலன் கிடைக்கும். உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட அஷ்டோத்திரங்கள் தெரியும்னாலோ குரு கீதா மாதிரியான ஸ்லோகங்கள் தெரியும்னாலோ யூ ஆர் வெல்கம் டு டூ இட். அப்புறம் வந்து குரு ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, ஆலங்குடி போகலாம், 21 நெய் விளக்கு ஏற்றி 12 பிரதட்சணங்கள் செய்யலாம், ஷிரடி போயிட்டு வரலாம், ராமானுஜர் சந்நிதிக்கு போகலாம். இது போன்ற குருவெல்லாம் வணங்கிட்டே இருக்கிறதுனால குரு உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் இன்னுமே ரொம்ப அபரிமிதமாக கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்குங்கள், உங்கள் குலத்தில் இருக்கும் பித்ருக்களையும் வணங்குங்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குட் லக், ஆல் தி பெஸ்ட்.